இதுவும் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வெயிட் ரிடக்ஷன். ஸோ ஒரு 5 to 10 kgs வெயிட் லாஸ்மே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அப்புறம் பொசிஷன் ஆஃப் த ஸ்லீப். ஸோ பிளாட்டா படுக்கிறவங்களுக்கு அதிகமா கொரட்டை விடும். ஸோ அதனால சைட்ல ஒரு கழிச்சு படுக்கத்தா இன்னும் கொஞ்சம் சிம்டமேட்டிக்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எதுவுமே கேட்கலையா, ஃபைனல் ரிசார்ட் அப்படின்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி வைக்குவோம். நைட்ல தூங்கும் போது அவங்க சுவாசத்துக்கு இன்னும் ஆக்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதை இன்னும் வந்து சுவாசத்தை சீராகி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரெஷரோட காத்து மாதிரி போகும். நைட்டு தூங்கும் போது வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து NIVன்னு சொல்லுவாங்க, நான் இன்வேசிவ் வென்டிலேஷன். இதுல 2 இருக்கு, CPAP அண்ட் BiPAP. பேஸ்ட் ஆன் த பேஷன்ஸ் கிரைடீரியா அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம எது வேணா பிரிஸ்கிரைப் பண்ணலாம். இது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் தெரப்பி. ஏர்வேல ஒரு ப்ரெஷரோட நம்ம உள்ள போகும்போது அந்த ஏர்வே வந்து சுருங்காது. சுருங்குற ஏர்வேக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஓப்பன்லயே இருக்கும். ஸோ மெயின் ப்ராப்ளம் தூங்கும் போது அந்த ப்ரெஷர் இல்லாதனால ஏர்வே சுருங்கிடுது, அதனால காத்து உள்ள போகல. ஸோ அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்காக ப்ரெஷரோட காத்தோட நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ரெஷர் போகும்போது அந்த ஏர்வே வந்து ஓப்பனாவே இருக்கும் நம்ம சுவாச குழாய். ஸோ இதுதான் பேசிக் இது நைட்டு தூங்கும் போது, நைட்டு மட்டும் இல்ல எப்ப தூங்கினாலும் இந்த மிஷின் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு தூங்க முடியுமா ஒருத்தரால நைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இனிஷியலா கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குமே தவிர, பீப்புள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கினா அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ப்ராமிசிங்கா இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க பேஷன்ஸ் நம்ம கேட்கும் போது அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நல்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, மார்னிங் கரெக்டா குறைஞ்சிரும். அந்த டே டைம் ஸ்லீப்பினஸ் சொல்றோமே அது நல்லாவே ரெடியூஸ் ஆயிடும். திருப்பி நம்ம ஸ்லீப் ஸ்டடி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பண்ணி பார்த்தோம்னா அந்த இண்டெக்ஸ் ஆப்னியா ஹைப்போப்னியா இண்டெக்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும்.